ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான விலையில் நிறைய ஃபோன்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. அடுத்து எல்லாருக்குள்ளேயுமே உள்ள கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ்னால் என்ன, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இல்லை வாங்கின பிறகு இதில் எதனாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை பற்றி வந்து இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை பற்றி எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து வாங்குங்க. அடுத்து இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் ஒரு புது ஃபோன் வந்து வாங்கணும். அதுக்காக அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ எனக்கு என்ன ஃபோன் வந்து தேவையோ அதை வந்து ஆர்டர் பண்ணுறேன். அடுத்து அமேசான் தரப்புலேருந்து அந்த ஃபோனை எனக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த ஃபோனை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். ஆனால் அப்போ தான் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறேன். அந்த ஃபோனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். அது எதுவாக வேணால் இருக்கலாம். அதாவது ஃபோனோட டிஸ்பிளேயில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கிறது, இல்லை ஃபோனோட பேக் சைடில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கிறது, இல்லை ஃபோனை யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகுறது, இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அந்த ஃபோனை நான் எதில் வாங்கினேனோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே இதை தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து ஒரு ஃபோனை வந்து வாங்கும்போது அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவோம். அடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா ஃபோனு, அந்த ஃபோனை அமேசான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த ஃபோனில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணமோ அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை அகைன் வந்து அமேசானில் ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனோட விலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விற்பாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒரு கஸ்டமர் ஒரு புது ஃபோனை வாங்கிட்டு அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஃபோன்ஸை அமேசான் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி அகைன் வந்து அந்த ஃபோனை ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. கேஸ், இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது கஸ்டமர் எல்லாருமே வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் வாங்கின பிறகு அவங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபோனை வந்து அந்த கஸ்டமர் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ அந்த ஃபோனை வந்து நியூ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து சேல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது சீல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனுமே வந்து ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேல் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரியான ஃபோன்ஸை வந்து விலை வந்து ரொம்ப வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து 3000 இல்லை 2000 வந்து கம்மி பண்ணி விற்பாங்க. இப்போ இது மாதிரியான ஃபோன்ஸை பொறுத்தவரையிலும் அந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த ஃபோனில் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் வந்து இருக்க போகுது. இது மாதிரியான ஃபோன்ஸும் கூட நமக்கு வந்து ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸில் தான் வரும். அதனால் ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் அப்படின்னாலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிட வேண்டாம். இதில் நல்ல ஃபோன்ஸுமே வந்து வரும், அதையும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கைஸ், இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை ஒரு 4 கிரேடாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் வந்து ஃபோனை வந்து அன்பாக்ஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ வந்து யூஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாமே இந்த அன்பாக்ஸ்டு நியூ அப்படிங்கிற கிரேடில் வந்து சொல்லி விற்பாங்க. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் தாராளமாக வந்து வாங்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னா இந்த ஃபோன்ஸை நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். அடுத்து வந்து செகண்ட் கிரேட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பிராண்ட் நியூ ஃபோனு நமக்கு எந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்தளவுக்கு இந்த ஃபோனு நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீஃபர்பிஷ்டு அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இந்த மாதிரியான ஃபோன்ஸோட விலையுமே நமக்கு வந்து ஒரு 2000 3000 வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். இது மாதிரியான ஃபோன்ஸையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். ஃபோனில் ஸ்க்ராட்செல்லாம் இருந்தால் என்னப்பா, நான் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு கிரேடில் உள்ள ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறப்ப அதில் வந்து ஃபோனோட ஒரிஜினல் சார்ஜரே வந்து வந்துடும். செகண்ட் கிரேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சார்ஜர் வந்து வரும்.
சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு சார்ஜர் வந்து வரலாம். கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கிரேடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபோனை வந்து விற்பாங்க. இந்த மாதிரியான ஃபோன்ஸை நான் வந்து வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். இந்த கிரேடில் உள்ள ஃபோன்ஸோட விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கின பிறகு அதில் எதனாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அதனால் இந்த கிரேடில் உள்ள ஃபோன்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 2 கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஃபோன்ஸாக தான் வந்து இருக்கும். ஆனால் 3வது அண்ட் 4வது கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதிலலாம் மேஜராக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த ஃபோன்ஸோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். விலை கம்மியாக இருந்தாலும் ஆனால் அந்த ஃபோனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து பெருசாக வந்து இருந்திருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் வாங்குறப்ப அந்த ஃபோன்ஸ் வந்து நமக்கு நல்லா தான் ஒர்க் ஆகும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பிறகு அதில் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடும். அதனால் 3rd அண்ட் 4th கிரேடில் உள்ள ஃபோன்ஸை நீங்கள் வந்து வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இந்த ரீஃபர்பிஷ்டில் ஃபோன் வாங்குறப்ப நமக்கு வாரண்ட்டி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இதுக்கு வந்து செல்லர் வாரண்ட்டி மட்டும்தான் உண்டு. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. சப்போஸ் ரீஃபர்பிஷ்டில் நீங்கள் ஒரு ஃபோனை வந்து வாங்கிட்டு அந்த வாரண்ட்டி டைமுக்குள்ளே உங்களுக்கு எதனாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாலும் கூட நீங்கள் செல்லரை வந்து காண்டாக்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய சப்போர்ட் வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. சில செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சில செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலும் போகலாம். இதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து செல்லர் வாரண்ட்டி தான் வந்து கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் வந்து சொல்கிறேன். தாராளமாக வந்து நீங்கள் வாங்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 2 கிரேடில் உள்ள ஃபோன்ஸை நீங்கள் வந்து வாங்கலாம். இதோட விலையும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாகலை அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து உங்களால் மணி வந்து சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ மூலம் ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை பற்றி ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.